guys, welcome and back to our channel. So நேத்து போட்ட vlogல தாத்தா பாட்டி வந்த நாள், ஐ மீன் வீட்டுக்கு வந்த உடனே எப்படியெல்லாம் இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்றத போட்டோம். ஸோ நேற்று காலையில் சில தாத்தா வந்துட்டு தச்சுட்டு இருந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிடணும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு போகி, ஸோ நாளைக்கு பொங்கல், அதனால நம்ம இன்னைக்கு வந்துட்டு டை அடிக்க போகிறோம். ஸோ யார் யார் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தாலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன், க்ளவுஸ்லாம் போட்டுட்டு. எங்கள் தாத்தா பாருங்க சின்சியராக வந்துட்டு கட் பண்ணிட்டு இருக்காரு. சின்சியர் சிகாமணி. காலையிலேருந்து அப்பா தைங்கப்பான்னு எங்கள் அம்மா புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. காலையிலேருந்து எங்க பாட்டிக்கு 3 பாவாடை தச்சு கொடுத்தாரு. பாவாடவே வேணாம்னு சொல்லிடுவாங்க எங்க பாட்டி. ஏதோ ஒரு பாவாடை தச்சா பரவாயில்ல, சரி ஒண்ணு தைக்கிறாங்கன்னு நினைக்கலாம். 3 பாவாடை போதும்மா, ஏன் பரவாயில்ல. சரியா இப்ப வந்துட்டு டை ரெடி பண்ணிட்டு ஆக்சுவலா நான் என்ன போறேன்னா பிளாக் ரோஸ் வந்து எனக்கு தெரியல, எனக்கு கெமிக்கலால பெருசா தெரியல, பட் பிளாக் ரோஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டு பெரியவர். வாங்க பெரியவரே, டை அடிப்போம். ஃபர்ஸ்ட் ஆளுக்கு வந்துட்டு அடிக்க போகுது. என்னது என்னாச்சு? ஏன் கண்ணாடி கண்ணுக்குள்ள போட்டோன்னு பயப்படுறாரு. ஆக்சுவலா எங்க அப்பாவுக்கு ஏன் இந்த வெள்ளை முடி வந்துச்சு அப்படின்னா ரீசன் பாத்தீங்கன்னா வயசாயிடுச்சு ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேரளால எங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஏலக்காவெல்லாம் வேக வைப்பாங்கல்ல, வேக வச்சு அது ஏலக்காவை பச்சையா இருக்கிறத ட்ரையர்ல போடுவாங்க. அது போடுறப்ப எங்க அப்பா கீழே குனிஞ்சு ஏதோ அந்த அடுப்புல கட்டையை போடும் போது ஃபேன் காத்து மேல ஓடிட்டு இருந்தது, அப்படியே புஷ்ன்னு அடிச்சிருச்சு. அப்பா சொல்லுங்க, எப்படி இப்படி ஆயிடுச்சு? வேலை பார்த்துட்டு இருந்தேன். கட்டையை தூக்கி போட்டு தீ பத்த வைக்க சொல்லும் போதும், நெருப்பு பத்த வைக்க சொல்லும் போதும் அந்த பேனை போட்ட தமிழ் செத்து போச்சு. அடுத்தது அந்த அந்த நெருப்பானது பேனை போட்டோன்னா வெளியே வந்து ஆவி அடிச்சிச்சு. நெருப்பு வந்து பத்திக்கிச்சு. நெருப்பு பத்திக்கிச்சு. அடுத்ததுப்பா, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நெருப்பு அமர்றதுக்கா இல்ல புண்ணாயிடுச்சு தலை ஃபுல்லா? புண்ணாயிடுச்சு. அப்போ ஓனர் என்ன பண்ணிட்டாருன்னா தேனை எடுத்து தலையில ஊத்திட்டார். ஏன் ஊத்திட்டார் என்றால் அந்த புண்கள் எல்லாம் ஆறும் அப்படி என்று பண்ண அவரு ஓனர் பயந்துட்டார் ஓனர். ஆமா, ஐயோ மண்டை பத்திக்கிச்சே, மண்டைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம தான் பொறுப்பாயிருவோமே அப்படின்னு ஓனர் பயந்துட்டாரு. அதாவது நானு 5 பிளாக் ரோஸ் வாங்கி வந்தேன். எங்க அப்பன் தலை இருக்கிறத பார்த்தா 5மே எங்க அப்பருக்கே பத்தாது போல இருக்குது. நான் கூட வெளியே இருந்து பார்க்க கம்மியா இருக்கும்னு நினைச்சேன், மண்டை ஃபுல்லா வெல்ல முடியாதா இருக்குது. இந்த வெள்ளம் மண்டியை கிளியர் பண்றதுதான் இருக்கிறதுலே குஷ்டமான வேலைகள். பண்ணப்பா தூங்குறீங்களா? நான் பண்ற மசாஜுக்கு காலையில எங்க அப்பாவை பார்த்தா அப்படி இருப்பாரு பாருங்க, சும்மா ஹீரோ மாதிரி இருப்பாரு எங்க அப்பா. ஆல்சோ டைலர், இன்னும் பாயில படுறத கூத்திங்க. மகாராணி சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். கேக்குது, சாரி. அவனா வீடியோவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிரும். நான் பாட்டு போட மாட்டேன். சாரி, என் வாய்ஸை கேட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. குட் கேர்ள் ரெடியா உட்காந்துட்டாங்க. எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 60 அடி கூந்தல் பார்த்தது இல்லை, பாருங்க. எங்க அம்மா அந்த கூந்தலை மெயின்டைன் பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? நீங்க எல்லாம் கேக்குறீங்க பாப்பா முடி எப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னு. எங்க அம்மா முடி எப்படி மெயின்டைன் எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும். எப்படின்னா கொண்டை போட்டுப்பாங்க. தம்பி நீங்க இப்போ வந்து ஆவடில இருந்து வரும்போது எப்படி இருந்தீங்க?
வெள்ள முடியெல்லாம் இருந்தது, அப்படியே இருந்தீங்க. இப்ப நாளைக்கு போகும்போது அப்படியே பல பகலா நீ பத்தாவது ஃபெயிலா நீ அந்த மாதிரி போக போறீங்க. சரியா? இதுல வேற ஆல்ரெடி சில பேர் வந்து சும்மாவே நான் போடுற வீடியோவெல்லாம் ரங்கேசனா உங்க பொண்ணு வீடியோ பாக்குறீங்களா, ரங்கேசனா உங்க பொண்ணு வீடியோ பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சும்மாவே அப்பாவோட சென்டிமெண்டா ஒரு வீடியோ போட்டா கூட இதெல்லாம் கூட நான் வீடியோல போடுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு குளிப்பாட்டுறதெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இப்ப இத கூட போடுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணுவீங்கம்மா? என்ன சொல்வீங்க? உங்களுக்கு என்னப்பா, நீங்க பேசாம டிவி அது இது பார்க்க பாருங்கப்பா. என்ன பேசாம அந்த இதை மூடி வச்சுட்டு போயிடுங்க, மூடி வச்சுட்டு போயிடுங்கப்பா. எதுக்குப்பா வேஸ்டா உட்காந்து பாக்குறீங்க? ஆமா, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? உங்க டைமும் வேஸ்ட், எங்க டைமும் வேஸ்ட். என்னம்மா, எங்க அம்மா முடி நாங்க போடுறோம், என்னம்மா எங்க அம்மா நாங்க கூட்டு வந்து வைக்கிறோம். சொல்லுமா. உனக்கு கேட்பாங்களே, ஜான்சிமா உங்க பொண்ணு வீட்டுக்குலாம் போறீங்க, அப்படிலாம் போக கூடாது. பொண்ணு வீட்டுக்குதே போவாங்க. இல்லையே, பொண்ணு வீட்டுக்குதே போவாங்க. இல்லையே, நீங்க அங்கெல்லாம் போக கூடாது. ரங்கேசனா தனியா இருக்கிறாரு, இவர் கூட தான் நீங்க இருக்கணும். நீங்க அங்கெல்லாம் போறீங்க. அவரு தானே இருக்காரு. இப்ப இருக்காரு. போன தடவை இல்லையே ரங்கேசனா, ஏன் விட்டு போனீங்க? அப்பெல்லாம் நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்குலாம் போவாதீங்க அப்படின்னு கேட்பாங்கம்மா. உன்ன நீ சும்மா போனவங்க கூப்பிட்டு கேட்பாங்க. என்ன பண்ணுவாமா? என்ன சொல்வாது? அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ? இது அங்க பதிலை கூறுங்கள். உங்களுக்கு என்னப்பா, நானும் என் பொண்ணு வீட்டுக்கு போறேன், உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்பேன். ஆமா, நான் வீடியோ போடுறதுல அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன்லம்மா. நீ என்ன நினைக்கிற? இல்ல என்னமாப்பா, என் வீடியோ பார்த்தானே காண்டா வராங்க, நான் போற வீடியோ பார்த்தானே காண்டா வராங்க. அவங்களுக்கு நீங்க கூறுவது என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னப்பா ஒரே டைலாக். ஏம்மா? ஆமா, ஓகே. எதுக்கு மத்தவங்கள ஜாலியா டைம்ல மத்தவங்கள பத்தி பேசிக்கிட்டு என்னம்மா, நம்ம ஜாலியா ஃபன் பண்றோம். ஓவரால் முடிஞ்சது. ஐஸ்வர்யா மேடம்க்கு முடிஞ்சது. டைம் ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேல மாலைக்கண் வியாதி எங்க அப்பாவுக்கு. ஏன்னா அவர் வரும்போது கண்ணாடி எடுத்தாரு, மறந்துட்டாரு, கண்ணு தெரியாது. அதாவது அவங்க பேத்திக்கு உட்காந்து தச்சுட்டாரு, அருமையா தச்சுட்டாரு. பொண்டாட்டிக்கு பாவாடை தச்சுட்டாரு, அருமையா தச்சுட்டாரு. ஆனா பொண்ணு 3 பாவாடை தச்சுட்டாரு. ஆனா பொண்ணுக்கு இன்னும் தைக்கல, இனிமேல் தான் தைக்க போறாரு. எலிக்குட்டி முடிக்க அது போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எங்கள் தாத்தாவோட ஃபைனல் லுக் வந்துட்டு ஐயோ மறைச்சிட்டேன், அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. பாய்.